மானசா இங்க பாரு, இதான் மீன் முள்ளு. இது கால்ல ஏறினுச்சுன்னா வச்சுக்க, கை அப்படி காலு பட்டாலே குத்திடும் மீன் முள்ளுமோ. அதெல்லாம் வலிக்கும், விறுவிறுன்னு ஏறும். இது பேரு நம்ம மறந்து போயிட்டேன். நாட்டுக்கு இருப்போம்ல, காணாங்கோலை. மாமா காணாங்கோலை, நம்ம இது ஆட்டுக்கெல்லாம் அறுத்து போடுவோம்ல. மானு, இதுக்கு எவ்வளவு தூரம் உனக்கு தெரியுதோ அவ்வளவு தூரமா ஆடு மேய்ச்சிருக்கேன் அம்மா சின்ன பிள்ளையில. ஸ்கூல் டேஸ் ஃபுல்லா போவோம். அந்த பாரு, உனக்கு எவ்வளவு தூரம் கண்ணுக்கு தெரியும், வீடெல்லாம் தெரியுதோ அவ்வளவு தூரம் போயிருக்கேன். இந்த சைடும் சரி, ஊருக்கு அந்த பக்கம், தெருவுக்கு அந்த பக்கமும் சரி. நம்ம ஒரு ஊர்ல பாலக்கீரைன்னு ஒண்ணு வாங்கி செய்வோம்ல, இந்த ஒண்ணு போது பாருங்க, இதுவும் பாலக்கொடின்னு தான் சொல்லுவோம். இந்த சிட்டுக்குருவிய பாத்தீங்களா, நெல்லுக்குள்ள உட்காருது வந்து அழகா நடந்தே போவோம். எங்க இருக்கு கொல்லை, நடந்தேதான் ஆடு ஓட்டிட்டு போய் மேய்ப்போம். இங்க இருந்து திருத்திரமுடி ரோடு வரைக்கும் போவோம். அங்கேயே சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு அந்த ஆத்துல குளிச்சுக்கிட்டு மாங்காய் என்னன்னா, அந்த கொல்லை இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாமே கொல்லை அங்கதான் இருக்கு. மிளகாப்பழம் போடுறது, அதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டு இருக்கோம். கருவாட்டு குழம்பு வச்சு சாப்பிட்டு இருக்கோம். அங்க மாமரம் இருக்கு, அதுலயே பறிச்சு குழம்பு வைப்பாங்க, செம்ம டேஸ்டா இருக்கும். கருவாட்டு வாலி குருவின்னு ஒண்ணு இருக்குது. கருவாட்டு வாலியா? இல்ல இல்ல, அது எப்படின்னா இந்த சைடு ஒரு மாதிரி பேசுறாங்க, நாவலூர் பக்கம் ஒரு மாதிரி பேசுறாங்க, எனக்கு அது தெரியல. அந்த வால் வந்து கருவாடு மாதிரியே இருக்கும். ஆமா, நீட்டா இருக்குமா? கருப்பு கலர்ல இருக்கும். கரிச்சிட்டாங்குருவியா? கரிச்சிட்டாங்குருவி, இந்த பேரை கேள்விப்பட்டிருக்கேன். கருவாட்டு குருவிங்கிறதெல்லாம் இது கரிச்சிட்டாங்குருவின்னு சொல்றாங்க. கருவாட்டு வாலின்னு கரிச்சிட்டாங்குருவி தான் கருவாட்டு குருவின்னு ஷார்ட்டா சொல்லுவாங்க. நீங்க இப்ப சொன்னீங்க கருவாட்டு வாலி. நண்டே இல்லம்மா, மருந்து களைக்கொல்லி எல்லாம் அடிக்கிறாங்கல்ல, நண்டு நத்தையெல்லாம் இல்லையா. முன்னெல்லாம் வயல்லயே புடிச்சு தானே சமைக்குவோம். நண்டு இருந்தா பிடிக்கலான்னு பார்த்தாக்கா இதுலதான் நிக்குவாங்க. இது எப்படி கிடைக்கும்? மழை வராம இருக்கணும் அறுவடை வரைக்கும். கை கொடுங்க. என் கால்ல ஊறுது, நண்டா மீன். என்ன இப்படி இருக்கு உன் ஸ்பீடு? காலை கழிக்கிற, அப்படியே இருங்க. நடக்க தெரியாம நடந்துட்டு இருக்கு. யாரும் இல்ல, தாத்தா உட்கார்ந்து இருந்தாரு, அது யாருன்னு தெரியல. ஒண்ணு கடந்துச்சு வாசல்ல, நான் மேல படுத்திருந்தேன். அப்புறம் தான் எந்திரிச்சு வெளியே